அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. யார் பேசுறீங்க? யாரா ஒருத்தர் மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம். மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க. அவருக்கு முடிச்சிட்டுமே. அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து 2681 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது. ஸோ அரசு நிலங்களாக இதில் காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதில் பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல வந்து 1558 ஏக்கர் வந்து நீர்நிலைகள் காட்டப்படும். இது வரைக்கும், அதாவது 90%, நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதி எல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேற்றே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை இது ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல.
இது அதுவே பண்ணாமல் என்வரான்மெண்ட் கிளியர்ஸ்லாம் வாங்க முடியும். என்வரான்மெண்ட் கிளியர்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று G-ஸ்கோர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. யாரு பேசுறீங்க? யாரா ஒருத்தர் மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G-ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. என்னங்க மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம். மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க. அவருக்கு முடிச்சிட்டுமே. அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் பதில். அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர், மாண்புமிகு தங்கம் தென்னரசு இல்ல ஒரு அவரே இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க சொல்றேன், நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம்? பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேற எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி, சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்க அனல்மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் இடையில 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடிஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும்.
இன்னொன்று மிக முக்கியமாக ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை இல்லை, அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தாரு. எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். போய் பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே, நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜியாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்று வட்டாரத்தில் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே நாங்கள் சொல்வது பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. ஒரு முடிச்சிடறேன் மினிஸ்டர், முடிச்சிடறேன். இல்லை இல்லை, அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இந்த முடிச்சிடறேன், ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்து அவருக்கு சொல்லிட்டான். இல்ல முடிச்சிட போயிடுறேன். இல்ல இவர் அவருக்கு சொல்லிட்டேன், பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லை விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இதில் திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொன்னது. ஏன்னா 90% 95% நம்ம அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் அதில் 1500 ஏக்கர் நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூரில், அதை நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் 1000 நாட்களுக்கு மேலே கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போ தான் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே அதை சமூக ஊடகங்களாக வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது அந்த இடம், அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை
நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகுதான் முதல்வர் அவர் நேற்று வந்து அந்த இதுவே வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே வந்து நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். மாண்பு தொழில்துறை அமைச்சர் எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்பு தொழில்துறை அமைச்சர்.